அம்பலப்படுத்திய பெங்களூரை சேர்ந்த வினய் பரத்வாஜ், அமெரிக்காவில் வசிக்கும் ஆர்த்திராவ் என்ற பெண்மணி ஆகியோருக்கும் இதே குடைச்சல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு பயந்து கொண்டுதான் இன்னமும் நித்யானந்தாவின் சேஷ்டைகளை பொறுத்துக் கொண்டு பல பெண்கள் அவருடன் இருக்கிறார்கள். புகார் கொடுப்பவர்களுக்கு தமிழக, கர்நாடக அரசுகள் உரிய பாதுகாப்பை கொடுக்குமே. ஆனால் நித்தியால் பாதிக்கப்பட்ட மேலும் 30 பெண்கள் புகார் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆர்த்திராவ் விவகாரத்தில் நித்தி தரப்பு கொடுத்த பதிலடிதான் பயங்கரம். யோகா, தியானம் உள்ளிட்ட தங்களது தொழில்முறை ரகசியங்களையும் இதர மார்க்கெட்டிங் தகவல்களையும் வெளியே சொல்லி வர்த்தக பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும், ஆசிரம சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கலிபோர்னியா நீதிமன்றத்தில் ஆர்த்திராவ் மீது வழக்கு தொடுத்துள்ளனர். முழுக்க அடிப்படையிலான பொய். இவங்க ஏற்கனவே அமெரிக்கா போலீஸ் இதே கம்ப்ளைண்ட கொடுத்து அமெரிக்கன் போலீஸ் கம்ப்ளைண்ட க்ளோஸ் பண்ணாங்க. பையில இது பொய் கேஸ்னு சொல்லி அமெரிக்கன் சிட்டிசன் இப்போதைக்கு, ஆனா இந்தியாவில் சேர்ந்தவர்கள். இந்த பெண்மணி ஏற்கனவே கர்நாடகாவில் 3 சம்மன் அளிக்கப்பட்டு கோர்ட்ல அப்பியர் ஆகாம இருக்காங்க. தமிழ்நாடு சிபிசிஐடி அவங்க தேடிட்டு இருக்காங்க. ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. போல் அலர்ட், இன்டர்போல் அலர்ட் சொல்றாங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆத்ம பிரபானம் தான் ஞானவேடத்துல மேனேஜர் கொடுத்த வழக்குல இவர்களும் ஒரு தேடப்படும் குற்றவாளி. லெனின் ஏற்கனவே அரஸ்ட் ஆகி ஜெயில இருக்காரு, தெரியும். அவருக்கு பெயில் கிடைக்கல. ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணாரு. லோயர் கோர்ட்ல, ஹை கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கல. அதனால சரண்டரானாரு. அவரு ஆன்டிசிபேட்டரி பெயில் சுப்ரீம் கோர்ட்டும் கொடுக்காதனால சரண்டரானாரு. தமிழ்நாடு சிபிசிஐடி தேடிட்டு இருக்கு. ரெண்டாவது இன்டர்போல் அலர்ட் கொடுத்துருக்காங்க. மூணாவது அமெரிக்கா போலீஸ் நம்மளை தேடிட்டு இருக்கு. 2 குழந்தைகள் மீது பாலியல் பலாத்காரம் செய்த வழக்குல சிக்கி அமெரிக்கா போலீஸ் நம்மளை தேடிட்டு இருக்கு. 3 போலீஸுக்கும் டிமிக்கி கொடுத்து எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனுக்கும் ஆஜராகாம ரகசியமா முகத்தை மூடிட்டு ஒரு ரகசிய டேப் மட்டும் அனுப்பி டிவியில ரிலீஸ் பண்றாங்க. ஏற்கனவே ஒரு நடிகையின் மீது ஏற்பட்ட குற்றச்சாட்டுகளில் சிக்கிய அவர் அதிலிருந்து மீளாத நிலையில் தொடரும் பாலியல் குற்றச்சாட்டுகளால் பக்தர்களின் மனதில் ஆன்மீகவாதியாகவும் மதுரையில் இளைய ஆதீனமாகவும் தனது தார்மீக தகுதியை இழந்துவிட்டார் நித்யானந்தா. வாழ்க்கை முற்றிலும் நாசமாக